ஹாய் மக்களே, துவனிஸ் சேனல் வினோத்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து மத்ராசி, டைரக்டட் பை ஏஆர் முருகதாஸ் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத். இந்த படத்தில் ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், ஹீரோயின் ருக்மிணி வசந்த் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் வித்யுத் ஜம்வால் அவர் தான் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வராரு, ஒரு படம் பண்ணுறாரு, தர்பார். அதுக்கப்புறம் இந்த படம் தான். இந்த படம் சிவகார்த்திகேயன் சார் கூட ஃபஸ்ட்டு படம். அவங்க எப்படி இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம இந்த படத்தை போய் பார்த்தோம். படத்தோட கான்செப்ட் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு வெப்பன்ஸை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் தான் கதை. இதில் சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து எப்படி உள்ளே வருது, இந்த விஷயத்தில் அவருடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன அந்த கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சிவகார்த்திகேயன் சார்து. இதுதான் லைன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து படம் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைன் கொஞ்சம் வீக்கராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் அவர் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா விறுவிறுன்னு போச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராக் இருந்தது. ஓவராலாக வந்து இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லணுன்னா, டு பிகின் வித் சிவகார்த்திகேயன் சாரோட பர்ஃபாமன்ஸில் இருந்து தான் நாம் சொல்லலாம். சிவகார்த்திகேயனுடைய கேரக்டரைசேஷன் அதிலேருந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருக்கார். இதில் அவருக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டலி அஃபெக்டட் பர்சன். அது எதனால் அப்படி ஆனார் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டரை வந்து எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு பாடி லாங்குவேஜ் நல்லா சேஞ்ச் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, அவரோட ஒரு ரன்னிங்லேயும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவரோட எஃபர்ட்ஸ், அவரோட சின்ன சின்ன ஓப்பனிங்கில் வந்து படத்தோட பிகினிங்கில் அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், அந்த ஹீரோயின் அவங்களுக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு ட்ராக். ரமணா மாதிரி அவ்வளோ பெரிய படம் எடுத்த ஒரு டைரக்டர், இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம், பட் கதைன்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அண்ட் இவருடைய கேரக்டரைசேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். கத்தி கூட பார்த்தீங்கன்னா, கத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வரும். அந்த கேரக்டர் 2 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில், ஒன்று வந்து ஜெயிலில் இருப்பார், இன்னொரு கேரக்டர் வந்து அவரோட இடத்துல இவர் வந்துடுவார். அண்ட் இவங்க எதுக்காக மீட் பண்ணுறாங்கன்னா, ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து மீட் ஆகும். இப்படி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும், ஜனரஞ்சகமான ஒரு மெசேஜ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எதுவும் இல்லை, ஒரு பிளாங்காக இருக்குது. அந்த இடம் ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டோட நிம்மதியை வந்து கெடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ப்ளே. அதை பார்க்கும்போது இங்கெல்லாம் அந்த துப்பாக்கி கலாச்சாரம்லாம் அந்தளவுக்கு இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி, அந்த ஓப்பனிங் சீனே சொல்லணுன்னா அதுவே ரொம்ப ஓவர் எக்ஸாசரேட்டடாக இருக்குது. உள்ளே அவ்வளோ பெரிய ஒரு வெப்பன்ஸை உள்ளே கொண்டு வராங்க, சிட்டிக்குள்ளே கொண்டு வராங்க, அவங்க எங்கே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னே தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மிணி வசந்த். அவங்க வந்து உண்மையிலே ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து வித்யுத் ஜம்வால். அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், துப்பாக்கியில் கலக்கியிருப்பார். அவர் இந்த படத்தில் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருடைய 2 பேர் சேர்ந்து வருவாங்க. இதில் 2 வில்லன்ஸ் இருக்காங்க, ஷபீர் கல்லறுக்கல். ஷபீர் கல்லறுக்கலும் இவரும் தான், 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஒரு 2 பேரும் வரும்போது வாவ் சூப்பர்ப்பா, நல்ல 2 வில்லன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க 2 பேரும். அவங்களோட என்ட்ரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒரு குறை அப்படின்னா, இந்த 2 வில்லன்ஸும் உள்ள பிளேயில் வந்துக்கிட்டே இருக்காங்க. சிவகார்த்திகேயன் கேரக்டரைசேஷன் இவங்கள வந்து மீட் பண்ணி
இவங்க என்ன எப்படி வந்து இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ப்ளேவே போயிட்டே இருக்கு. இவங்க எப்படி இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது, எப்படி வந்து இவங்க தப்பிக்கிறாங்க, எப்படி எப்படி வந்து இவங்க ரிலீவ் ஆகுறாங்க, இப்படியே போயிட்டே இருக்கே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸோ ஃபன்னோ ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரியோ ஒரு ட்ராமா அந்த மாதிரிலாம் எதுவுமே போல. அண்டு சோஷியல் மெசேஜாக பார்த்தா அப்படியும் போல. வெறும்னே ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது அந்த படம் பார்க்குறதுக்கு. நான் பார்த்தபோது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற லவ் ஆகட்டும், அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ் ஆகட்டும், எப்படி லவ் டெவலப் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இன்டிமெசி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து ஓப்பனிங் சாங்கில் எனக்கு தெரிஞ்சார். அதுக்கப்புறம் வந்து எந்த சாங்லேயுமே ஒரு இம்பேக்ட் எனக்கு ஃபீல் ஆகலை. அனிருத்தா இது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. வில்லன்ஸ் வர்ற இடங்களில் நல்ல பில்ட் ஆகிற இடங்களில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸில் அங்கெல்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு 10 வருஷம் பேக்கில் போன மாதிரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் இப்போத்த ஸ்டைலில் இருந்த மாதிரியே தெரியல சாங்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் பிஜு மேனன் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வாய்ஸ் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஐயப்பன் கோஷி படத்தில் வந்து நாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். நிறைய மலையாள படங்களில் ஒரு சூப்பர்பான ஒரு வேர்சடைல் ஆக்டர். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான மேன்லி ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடியே தமிழில் நிறைய நடிச்சிருக்காரு. பட் இந்த படம் வந்து அவர் அகெயின் அவரோட ஓன் வாய்ஸில் பேசி நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு அவர் வந்து சூப்பர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப காமாக செட்டில்டாக, அட் த சேம் டைம் ஒரு பையனோட அப்பாவா அண்டு ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராக, அட் த சேம் டைம் ஒரு ராங் டெசிஷன் எடுத்த ஒரு ஆஃபீஸராக, அண்ட் அவருடைய நகாஸ், அவர் வந்து வில்லன்களை அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம், ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயனை வந்து இந்த பிளேயில் உள்ளே கொண்டு வரதே அவர் தான். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அவர் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த ஃபிலிம் வருவார். ரொம்ப செட்டில்டாக காமாக அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் பிஜு மேனன் சார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வித்தார்த் நடிச்சிருக்காரு. ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராக வர்றாரு. பிஜு மேனனோட சன்னாக வர்றாரு. அவரோட கேரக்டரைசேஷன் என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். அவர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதை ரொம்ப நல்லா ஜெனுவனாக பண்ணியிருக்காரு. ஓவரால் எத்தனை மார்க் கொடுக்கலாம் 10 அவுட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பேன். படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் என்ஜாய் பண்ணனா என்ஜாய் பண்ணலையா, நான் அப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே யோசிச்சா இது என்னடா இது முருகதாஸ் படத்தில் இப்படி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் நான் ரசித்த விஷயங்களும் இருந்தது. முருகதாஸ்கே உரித்தான டயலாக்ஸ், நிறைய இடங்களில் வந்து நல்ல பஞ்சஸ் இருந்தது. அவர் வந்து சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், அவருடைய இன்புட்ஸு, நகாஸ், அங்கே இங்கேன்னு அவர் ஓப்பனிங்கில் கொஞ்சம் தெளிச்சிருக்காரு. படத்தை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிறிஸ்பாக ஆக்ஷன் சீக்வன்சஸோட அப்படி இப்படி கொண்டு போய் கொஞ்சம் விறுவிறுப்பாக கரெக்டாக கொண்டு போய் முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க. யூஸ்வலாக ஏஆர் முருகதாஸ் அவருடைய படங்களில் இதுக்கு முன்னாடி படங்களில் வந்து இருந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கான்செப்ட், அதாவது அது ஹிடன் கான்செப்டாக இருக்கும். நாம் ஓப்பனிங் பார்த்தா அப்படியே நார்மலாக ஆரம்பித்து அது போய் ஒரு அடுத்த ஸ்டாண்டர்டில் போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு மிஸ் ஆச்சு. அது பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது ஃபீல் ஆச்சு. அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்ஸ், பெரிய பெரிய படங்கள்லாம் கொடுத்த ஒரு டைரக்டருங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஸோ இதை பார்க்கலாம், நல்லா இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக அமக்கலமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியல. பட் அட் த சேம் டைம் சுத்தங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியல. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். துனிஸ் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் ஒரு புது படம் வரும்போது உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும்
எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ரிவ்யூஸையும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்குறீங்க. அண்ட் அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அடுத்த படங்களை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.